ஒரு ஷாட் முடிச்சுட்டு வையாபுரி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது ஏன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். காரணம் என்னென்னா என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர் ஏன் இப்படி இருக்கு. பி. வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்களுடைய ரூம்மேட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். The last but not least, தமிழ் சினிமாவின் ஆதர்ச நகைச்சுவை நாயகன். தன் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் பல தலைமுறைகளாக ரசிகர்களை கவர்ந்தவர். இவரின் வசனங்கள், நேர்த்தியான டைமிங் மற்றும் தனித்துவமான பாடி லாங்குவேஜ் அண்ட் டயலாக் டெலிவரி தமிழ் சினிமாவின் நகைச்சுவை உலகில் புதிய தரத்தை நிர்ணயித்தன. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரி இன்னைக்கு ஓடிடி எல்லாம் வரதுக்கு உள்ளாகவே உலக சினிமாக்களை பார்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் கலைஞன் இன்று நம் கதையின் நாயனாக ஒத்த ஓட்டு முத்தையாவாக உங்கள் முன் காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லாரும் பேசிட்டாங்க, நான் எனக்கு பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் பேச வேண்டியது, டைமும் ஆகிடுச்சு. ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார். ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார், அவருக்கும் ஒரு நன்றி. அடுத்தபடியாக 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் பி. வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார், 24 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னா அத்தனை படமும் வெற்றி. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்யராஜ் அவர்களுடைய ரூம்மேட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய டைரக்டர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் கே. ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள், நல்ல இசையமைப்பாளர்கள், நீங்களே சாங்கை பார்த்தீர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள், சிறந்த காமெடி ரைட்டர். அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை சிரித்து கொண்டே இருக்கலாம். தவறாமல் படம் பாருங்கள். பிறகு வேறு யார் இருக்காங்களா? மற்ற என்னோடு நடித்த நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், போட்டோகிராஃபர்ஸ், டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள், வராத ரசிகர்கள், வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள், வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள், வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள், ஆலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள். இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள். இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்க திரும்பி பார்த்து விட்டும் சொல்லுகிறேன், ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள். மறந்து வராதீர்கள். உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பும். இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. வேற என்ன பேசணும் இருக்காரு, மறந்துட்டேன். கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமா தெரிகிற மாதிரி படம் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் யாராவது இன்று இடுக்கு சந்து பொந்து
எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரயிலே போகும் ரசிகர்கள், பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள், பிளேட்டிலே பறக்கும் ரசிகர்கள், ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம், தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகைக்காரங்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடென்டலாக தான் இந்த ஒரு கேரக்டர் கிடச்சிது. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்பட வேண்டிய கேரக்டர். இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இது. நான் நிறைய வாட்டி இதில் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன், டப்பிங் கரெக்ஷன் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். காரணம் என்னென்னா என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்களே, சமூக ஊடக நண்பர்களே, இங்கே பார்வையாக வந்திருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவன்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கவுண்டமணி கூட நடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி கூட நடிக்கிற மாதிரி சின்ன கனவு கண்டேன். அதில் அவர் எனக்கு கொடுத்த கவுண்டர், ஏன் இப்படி இருக்கிறதாலும் ஓயாமல் பேசிகிட்டே இருக்க, கொஞ்சம் நிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு சவுண்டு எங்கன்னு காதில் விழுது. சத்தியமாக நடந்தது உண்மை. கனவு பழிக்குமா எனக்கு பழிச்சிச்சு உண்மையிலே. இது நான் பொய்யா சொல்ல, அந்த ஒரு நீ தான் மங்கள ஞாபகத்தில் இருக்கு. அப்போ கவுண்டமணி நான் கூட போய் நான் நடிக்கும் போது அப்படிதான் அவர் என்னை எதுவுமே சொல்லலை. சமகாலத்தில் வந்து இவர் வளர்ந்து வர ஒரு நகைச்சுவை வில்லன் நடிகருங்கிறது அவர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. ரொம்ப மரியாதை கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ரிஹர்சல் எனக்கு பயமாக இருக்கும். நான் வந்து கவுண்டமணியோட நடிக்கிறேன்னு வேற மாதிரி வேற படத்தில் வந்து சிங்கிள் டேக்கில் பயங்கர ஸ்பீடாக பேசுவேன், பயங்கர முடிப்பேன், ஒரே டேக்கில் நடிப்பார்னு ஒரு பேர் இருக்கு எனக்கு. ஆனால் கவுண்டமணியை நடிக்கும் போது வந்து தப்பாயிருமேங்கிறதா என்ன பண்ண அவருக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்ப்பேன். நான் ரிஹர்சல் பார்க்குறேங்கிறதுக்காக என்ன பண்ண எனக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். 4 தடவை ரிஹர்சல் பார்த்தா 4 தடவை அவர் டைலாக் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஷாக்காக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுடலாமே, நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குறாருன்னு நினைப்பேன். அது என்ன ஒரு உண்மைன்னா, ஒரு கலைஞன் முயற்சி பண்ணுறான், நல்ல டேக் வரணும்னு, அதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற ஒரு தன்மை இத்தனை வயசு வரைக்கும் இருக்கு. அதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல நான் 2 பேருக்கு மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ஒன்று வந்து இயக்குனர், எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர், திரைக்கதை மன்னர் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு. என்னன்னா, இன்னைக்கு பாக்கியராஜ் சார் இல்லைன்னா நம்மளை இத்தனை வருஷமா சிரிக்க வச்சுட்டு இருக்க கவுண்டமணி சாருடைய காமெடி ஒன்று இருந்திருக்காரு. அந்த எழுத்தாளனா அவர் வந்து பாரதியார் சார்ட்ட போய் கவுண்டமணி அறிமுகப்படுத்தி, இவர் நல்லா நடிப்பார், நடிக்க வைங்கன்னு சொல்லி, பாரதியார் சார் எப்படியா உனக்கு எப்படியா நம்பிக்கை இருக்கா, எனக்கு நம்பிக்கை வரலையான்னு சொல்லி நம்பிக்கையை ஏற்படுத்தி அன்னைக்கு மிகுந்த சிரமப்பட்டு கவுண்டமணி பாரதியார் சார்ட்ட போய் அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் நம்ம இத்தனை வருஷம் சிரிச்சிட்டு இருக்கான மூலாதாரம். இந்த பாக்கியராஜ் சார் ஒருத்தர் கவுண்டமணி வந்திருப்பாரு, ஆனா எப்ப வந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனசுக்கு எங்க பாக்கியராஜ் சாருக்கு மிகுந்த நன்றி. அப்புறம் இங்கே எங்களுடைய இயக்குனர் பி வாஸ் சார் இருக்காங்க. சமீபத்தில் அவங்களுடைய டைரக்ஷனில் சந்திரமிக் 2 நான் நடித்தேன். ஐயோ சார் டைரக்ஷனில் இத்தனை வருஷம் நடிக்காமல் போயிட்டேங்கிற ஏக்கத்தை வந்து கிரியேட் பண்ணார். அவ்வளோ எளிமையான டைரக்டர். ரஜினிகாந்த் சாரை வச்சு எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகத்தில், தெலுங்குல, ஹிந்தியில் எல்லாத்துலேயும் டைரக்ஷன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்னை ரொம்ப சாதாரண ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக இயக்குனராக இருப்பார் வாசார். அந்த வாசார் படங்கள் வந்து கவுண்டமணி எனக்கு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன தம்பியாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், சேதுபதி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வால்டர் வெற்றிவேலா இருக்கட்டும், மலபார் போலீஸாக இருக்கட்டும், அதாவது டு த கோர் காமெடி. ரிக்ஷா மாமா பார்த்துட்டான் அதெல்லாம் வந்து அவரை ரசிச்சு வாசார் எழுதியிருப்பாரு. அந்த 2 பேர் இன்னைக்கு வந்தது வந்து இந்த நிகழ்ச்சியோட முத்தாய்ப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்தியவர், ஒருத்தர் கவுண்டமணி வந்து ஒரு பீக்கு கொண்டு போன ஒரு டைரக்டர். அது மன்னனெல்லாம் அந்த ஒத்தகட்டு கூலிங் நடி போட்டு ரஜினி சார் வருவார் காமெடிலாம் தேட்டரில் போய் ஐயோ நான் மறக்கவே மாட்டேன். அந்த கவுண்டமணியோட நடிக்க போறதுக்கு ஒரு பேரானதத்தில் இந்த படத்தில் அவங்க சொன்ன சம்பளத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஆர்குமெண்ட்லாம் இல்லை, வந்தாங்க பேசினாங்க, இதான் சம்பளம்னா இவ்வளவு கொடுக்க முடியும் சார் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லலை, உடனே ஓகே பண்ணேன். ராஜகோபால் சார் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர், டைலாக் ரைட்டரா உங்களுக்கு தெரியும், ஒரு கதையாசிரியர் தெரியும், ஒரு காமெடி ட்ராக்கா தெரியும். ஆனால் ஒரு திட்டமிட்டு படம் பண்ற ஒரு டைரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னா இத்தனை நாள்ல முடிச்சிடணும் சார் இந்த பேமெண்ட் ஒத்துக்கினார். சார் 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை நாள் எப்படி முடிய முடியும்? யாரும் 2 ஆர்டிஸ்ட் இல்லைனா கூட டேட் மாறிட்டே இருக்குமே சார். சார் இத்தனை நாள் முடிச்சிருவேன் நம்புகன்னாரு. சொன்ன மாதிரி எனக்கு சொன்ன டேட்ல அப்படியே படத்தை முடிச்சார். இந்த இயக்குநர்கிட்ட திட்டமிடுதல் என்ன நம்ம கத்துக்கணும். உண்மையிலே
ராஜகோபால் சார் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருந்தாவே டைரக்டருக்கு டென்ஷன் வந்துடும். இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாம் கேரமில் உட்காந்துருப்பாங்க அசம்பிள் பண்ண அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுவார். யாருக்கு என்ன ஷாட் அவங்கள மட்டும் கூப்பிடுங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க பாரு. ரொம்ப எளிமையாக கோவமே படாமல் அப்படி அழகாக இருப்பார். அவர் டைரக்ஷனில் நடிச்சுட்டே இருக்கலாம்னு தோணும். சுதந்திரம் நிறையா கொடுப்பாரு. இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கல்ல, இன்றைய அரசியலை மிக தெளிவாக யார் மனசு புண்படாமல் புட்டு வச்சிருக்காரு. உங்க எல்லா கட்சிக்காரர்களும் இந்த அரசியல் பிடிக்கும். எல்லா கட்சிகளும் நல்ல விஷயங்களை அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தை தயாரித்த ரவிராஜா அவர்கள் வந்து பிளேட் வர லேட்டாக சொன்னாங்க. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் இடத்துல வந்து கோவை லட்சுமிராஜன் தான் இருந்து அந்த இடத்தை பூர்த்தி பண்ணார். ஒரு தயாரிப்பாளர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ப்ராஜெக்டை காப்பாற்றுவாரோ, எவ்வளோ சிக்கனமாக பண்ணுவாரோ, அந்த சிக்கனத்தை அவர் உட்கார்ந்து பண்ணார். இணை தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த தயாரிப்பாளரே அவரை தான் பார்க்குறேன். ரவிராஜா சாருக்கும் கோவை லட்சுமிராஜன் சாருக்கும் நன்றி. இந்த படத்தில் கேமராமேனாக வந்து ஹெக்டர் என்கிற காத்தாராயன் பணியாற்றி இருக்காங்க. அவர் கொடுக்கப்பட்ட சோர்ஸ் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னு. ரொம்ப கம்மியான ஒரு சோர்ஸ் கொடுத்தோம், அவைலபிள் லைட்ஸ் கொடுத்தோம். அவைலபிள் லைட்ஸை வச்சுட்டு அவர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்படி மியூசிக் விபின் தாஸ் வந்து எல்லாமே எதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் படத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு அவர் நடிகராக மலையாள படத்தில் மிஷன் 9 டேஸ்னு ஒரு படம் மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ண மம்முட்டி சார் படத்தில் வந்து நான் வந்து கெம்பையான ஒரு கமிஷனர் கேரக்டர் பண்ணேன். அது வந்து மறைந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி மரணத்தை பற்றிய படம். அந்த ராஜீவ்காந்தி அவர்களாக விபின் தாஸ் நடிச்சது அந்த படத்தில். அப்பேற்பட்ட கலைஞர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் இல்லாத படங்களே இல்லை. மிக எளிமையான மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த மயில்சாமியினுடைய சன்னு, நம்ம சிங்கமுத்தண்ண சாருடைய மகன், அதுக்கப்புறம் நாகி சார் பேரன், அவங்க கூட சேர்ந்து நடித்த இந்த 3 ஹீரோயினி, என்னோட சேர்ந்து நடித்த இயக்குனர் நடிகர் சி ரங்கநாத் சார், அனுபவன் சார், நம்முடைய சிசர் மனோகரன் சார், எல்லாத்துக்கும் என்னுடைய வையாபுரி என்ன, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒத்த ஓட்டு முத்தையா நிறைய ஓட்டுகளை பெறும், 7.5 கோடி ஓட்டுகளையும் பெறும் நான் சொல்றேன். வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ஒரு வை வச படத்தில் பாத்திரங்களுடன் ராசாமத்தில் சின்னத்தம்பி படங்கள்லாம் புடசில் வேலை பார்த்தேன். இன்னைக்கு ஒத்த ஓட்டு முத்தையா படத்தில் அண்ணன் கவுண்டமணி என்ன கூட நடிச்சிருக்கேன். கடவுள்த்த வாழ்க்கை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். மேடையில் அணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி, ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னைக்கு காலையில் பார்த்துருப்பீங்க. ஒரு 25 ஃப்ளைட்டு கேன்சல். அதில் அவர் வர ஃப்ளைட்டு 1 கேன்சல். அதனால் அவர் வர முடியல, ஆந்திவே வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இணை தயாரிப்பாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி சென்ற லட்சுமி ராஜன் அவர்களுக்கும், இயக்குனர் ராஜகோபால் அவர்களுக்கும், அவர் எழுதி நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் டைரக்ட் பண்ணி 2-3 படங்கள் பண்ணார். அந்த 3 படத்துலையும் நான் இருக்கேன், அதோட இதுலேயும் இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். கவுண்டமணி என்னை பற்றி சொல்லணும்னா, அந்த ஒரே ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெய்லரில் வந்ததில் குபூர்னு அத்தனை பேர் இருந்துச்சிருச்சிங்க அந்த முடியை பற்றி சொன்ன ஒன்று. அது ஒன்று மட்டும் இல்லை, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி படம் பூரா இதே பஞ்சஸ் தான், ஒரு செகண்டும் எல்லாத்துக்கும். ஆனால் அவ்வளவு பெரிய சீனியர், அவ்வளவு பெரிய ஜாம்புவான், அவ்வளவு சாதனை படைச்சவர் ஒரு ஷாட் முடிச்சுட்டு வையாபுரி எப்படி நல்லா இருக்குல்ல இது அப்படின்னு அவர் கேட்கும்போது என் உடம்பு புல்லரிக்கும். நான் ஒவ்வொரு ஷாட்லையும் நல்லா இருக்குல்ல, எப்படி ஓகே தானே இது, இல்லை வேற ஏதாவது பேசுமா, வேற ஏதாவது போடுவோமா அப்படின்னு விடாம ஒரு கவுண்டரா போட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இங்கே வந்து முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் அடிச்ச கமெண்ட், பின்னாடி சீட்ல உட்காந்துருந்தேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் இல்ல, போன்ல பேசினாலும் சரி, யாரு கூட பேசினாலும் சரி, விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையோடு பேசிக்கிட்டே இருப்பாரு. இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது பன்னீரை பார்க்கணும், சேர்ல இருந்து சாஞ்சி கீழே வந்திருப்பார். நல்ல வேலை சோபாவா இருந்தது. பன்னீர் விழுந்து 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 சிரிச்சிட்டு இருக்காரு. எனக்கு லேசா 1-2 வார்த்தைகள் தான் விழுந்தது காதுல, இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்துல பாக்கியராஜ் சார் உட்காந்துட்டு கர்ச்சிப்பை வாயில வச்சுட்டு அப்படியே இருக்காரு. ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்டும் பஞ்சு சாதாரண இயல்பா வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஒன்னொன்னா தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்கங்க அடிதடி வெட்டு குத்து போல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தேவை ரிலாக்ஸ். அந்த ரிலாக்ஸ் கண்டிப்பாக ஒத்த ஓட்டு முத்தையால இருக்கும். அன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு எப்படியோ என்னைக்கும் அப்படியே அதே கவுண்டரோட, அதே ஸ்பீடோட, அதே டைமிங்கோட இருக்காரு கவுண்டமணி அண்ணன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்துல இணைஞ்சு நடிச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம்.
நான் மட்டும் இல்ல, 3 பேர் இளம் ஹீரோக்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியடைய நீங்க இருக்கீங்க, இறைவன் இருக்காரு, நல்ல டைம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு. பிப்ரவரி 14 கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபவான்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்கியராஜ் அங்கிள் அவர்களுக்கும், கே ராஜன் அங்கிள் அவர்களுக்கும், திரையுலகின் பொக்கிஷம் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியில் வந்து அண்ணன் மட்டும்தான், எப்போவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. ஸ்பெஷல் வணக்கமாக தான் இருக்கும். அன்றைக்கி மேடையிலே வீட்டிற்கும் அத்துணை இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே மனசார இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்கள் தான். ஒத்த ஓட்டு முத்தையா தமிழ் ரசிகர்கள் அத்துணை பேரும் மொத்த ஓட்டையும் போட்டு இந்த படத்தை மாபெரும் வெற்றி அடைய செய்வார்கள். அது ட்ரெய்லர்லையும் தெரியுது, சாங்லையும் தெரியுது. இந்த படத்துடைய இயக்குனருக்கும் என்னுடைய அருமை அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜ் அவர்களுக்கும், என்னுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்று ஒவ்வொரு தரம் என்னை பாராட்டும் அண்ணன் பி வாசு அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.